இந்த தாவீதினிடத்திலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. என்ன அபிஷேகம்னா, எது அவனை விட்டு போனாலும் அவன் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அதை திருப்பி கொண்டான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. பொதுவாக நம்ம நிறைய பேர் இந்த காரியத்தில் நிறைய பேர் வீக்கா இருக்கிறோம். நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஜெப குறிப்பை ஒரு தாயார் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு மோதிரத்தை காமிச்சு அதற்காக ஜெபிக்க சொன்னாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கையில் தங்கமே நிற்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தங்கம் நம்ம கையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆனால் அவங்க ஏன் அப்படின்னு கேட்டால், நான் எத்தனையோ சம்பாதிச்சேன், ஆனால் ஒரு தங்கத்தை வாங்குவேன், ஏதாவது ஒரு தேவை வரும், கொண்டு போய் அடமானம் வைப்பேன், ஆனால் திரும்பி அதை எடுக்கவே முடியாது, அது மூழ்கி போகும். மறுபடியும் நான் அடமானம் வச்சது நான் யாரையாவது ஒருத்தட்ட கொடுத்தது திரும்ப எனக்கு கிடைச்சதே இல்லை. ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருக்கிறேன், இது என் கையில் நிலைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த உலகத்திலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொன்னா, திரும்ப எடுக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் அப்படியே நிரந்தரமா இருந்துரும் அப்படின்னு நினைக்க முடியாது. சில நேரத்தில் பிசினஸ் பின்னாடி போகலாம், வருமானம் பின்னாடி போகலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாடி போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பின்னாடி போகாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஏர்முகமா இருந்துட மாட்டாங்க. சில நேரத்தில் பின்பாக கடந்து போகும். ஆனா ஒரு அபிஷேகம் வேணும், எவ்வளவு பின்னாடி கடந்து போனாலும் என் மூலமாகவே கர்த்தரதை முன்பாக எடுத்து கொண்டு வரணும். அப்போ இந்த அபிஷேகம் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ள இருந்துச்சு. நான் 2-3 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 17ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்று. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு சின்ன பையனா இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் அவனுடைய கையிலே கொஞ்சம் ஆடுகளை கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக அப்பொழுது இருந்த நாட்களிலே அவங்க அந்த ஆடுகளை மேய்க்கிற இடத்துல அந்த வைல்டு அனிமல்ஸ்னுவாங்கல்ல, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய நம்மை கொல்லுகிற நிறைய மிருகங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ பொதுவாக சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. பெரிய அந்த மாதிரி மனிதனை கொல்லுகிற மிருகங்கள் நம்மளை ரொம்ப பயமுறுத்தும். இப்போ இந்த தாவீது ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டை சிங்கம் கவி பிடிக்குது. அப்போ நம்மளா இருந்தா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம உயிருக்கு பயந்து நம்ம எதுக்கு போராடணும், வேண்டாம் விட்டுறலாம், நம்ம போயிடலாம், போனா ஒரு ஆடு தானே போகுது, போயிட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, என்னுடைய அந்த ஒரு ஆட்டை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் இழந்துட மாட்டேன். அவன் போய் அந்த சிங்கத்தோடு கூட போராடி, வேதம் சொல்லுது, அது என்மேல் பாய்ந்த உடனே அதனுடைய தாடியை பிடிச்சு நான் கிழிச்சு அதனுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டிய காப்பாற்றினேன்.
அப்போ சில நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போனதை அப்படி நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. சரி போனா போட்டும், என்ன பண்றது, அதை திருப்பி எடுக்க வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போம், இனி இருக்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு நிறைய நேரத்தில் இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க கூட அப்படி நினைச்சிருக்கலாம். கடந்த நாட்களிலே நிறைய காரியத்தை நீங்க இழந்து அப்படியே விட்டு இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் ஒரு உயர்வை உங்களுக்கு தந்திருந்து அது உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதை திரும்ப நீங்க எடுக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். இந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை கூட அடமானம் வச்சு நான் இழந்ததை திரும்பி எடுப்பேன் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு பாருங்க. இந்த அபிஷேகம் அந்த தாவீதுக்குள்ள இருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க திரும்பி பாருங்க, விழுந்து போனதை திரும்பி பாருங்க, நீங்க இழந்ததை திரும்பி பாருங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு நிறுத்த வச்சு நீங்கள் எந்த காரியத்தை இழந்தீர்களோ அதை உங்கள் மூலமாகவே கர்த்தர் திருப்பி கொள்ளுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். சிலர் தோல்வி அடைஞ்ச உடனே அப்படியே விட்டுருவாங்க பாருங்களேன். சரி பரவாயில்ல, நமக்கு இது செட் ஆகாது போல தெரியுது, வேண்டாம், இந்த தொழில் நமக்கு ஆகாது. ஆனா உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் பாருங்க அவ்வளவு டேலண்டடா இருக்காங்க, அவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க. தாங்களுடைய கையிலிருந்து இழந்து போனதை அவங்க எப்படியாவது ஒன்றை பண்ணி திரும்ப அவங்க அதை பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த தாவீதுனுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கையிலே இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் இன்னைக்கு இழந்து நிற்கிறேனோ அதை மறுபடியும் கர்த்தர் எனக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த தாவீதுனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாரும், அதை மீட்டு கொள்ளுகிற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடாது, அது என்னுடைய கையில வர்ற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடாது, அந்த காரியத்தை மறுபடியும் துவங்குற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடாது. அதற்கு வேண்டிய உற்சாகத்தை தருகிற கர்த்தர், ஹல்லேலூயா, அதற்கு வேண்டிய பணத்தை தருகிற கர்த்தர் மறுபடியும் அதை திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் மட்டும் இல்லை பாருங்க, நீங்க இதுக்காக ஆசைப்படணுன்றதுக்காக நான் ஜெபம் பண்றேன். அப்போ அவனோடு கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆடு மேய்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆட்டுக்குட்டியே சிங்கம் கவி பிடிக்கும் போது உயிருக்கு பயந்து நம்ம ஜீவன் தப்பிச்சா போதும்னு ஓடும்போது இந்த தாவீது மட்டும் இல்லை, எப்படி என் கையில கொடுத்ததை நான் இழக்கலாம், எப்படி என் கையில கொடுத்ததை இழக்கலாம். இப்போ ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாருக்கும் எப்பவும் கிடைச்சிடாது. சிலர் இதுல ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. அப்படின்னா ஆண்டவர் அதை கொடுக்கும்போது நிறைய பேர் தக்க வச்சுக்கவே மாட்டாங்க, நிறைய பேர் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை, ஆண்டவர் எப்பவும் கொடுக்கிறது இல்லை. ஆனா தேவன் கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள், அந்த 10 பேருக்கும் நேரம் கொடுக்கப்பட்டது, 10 பேரும் போய் வாங்குற அளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஆனா 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்ளல. அவங்க கடைசியில் வெட்கப்பட்டு போனாங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க ஒன்று சொல்லணும், என் கையில கொடுத்திருக்கிற எதையும் நான் இழந்துடவே கூடாது. இன்னொன்று, இது மட்டும் இல்லை, இந்த தாவீதை இன்னொரு விஷயத்தில் நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை
போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலிகளின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனையை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தன்னுடைய சொந்த மகனே ஒரு நாள் தாவீதிற்கு விரோதமாய் எழும்புறான் பாருங்களேன். விரோதமாய் எழும்பினது மட்டும் இல்ல, ராஜ்யத்தை அவன் அப்படியே குழப்பி விட்டுட்டான். அவன் தாவீது ராஜ்ய பாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தாவீதை அடிச்சு துரத்தி, தாவீது செருப்பு கூட இல்லாம தன்னுடைய வீட்டை விட்டு ஓடிட்டாரு. அவரோடு கூட கொஞ்சம் பேர் உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடிட்டாங்க. அவர் ஓடின அந்த நேரத்தில் அவருடைய சொந்த மகன் தன்னுடைய அரண்மனையில இருக்கிற அந்த அந்த சிஸ்டர்ஸ் அவங்களோட கூட எல்லாம் தப்பா நடந்து அப்படியே ராஜ்ய பாரத்தை அப்படியே ரொம்ப சின்ன பின்னமாக்கிட்டான். அவ்வளவு அழகாய் கட்டி கொண்டு வந்த ராஜ்ய பாரம். ஆனா அப்சலோம் இப்ப மரிச்சு போயாச்சு. தாவீது திரும்ப தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறான். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அப்சலோம் சின்ன பின்னமாக்கி கொண்டு வைத்திருந்த சகலவற்றையும் தாவீது என்ன பண்ணான்னா அதற்கு அப்புறம் அழகாய் திரும்பவும் ஒழுங்கு பண்ணி பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். நம்மளா இருந்தா பையனே எனக்கு விரோதமாக எழும்பிட்டான், நம்ம எதுக்கு திரும்பி போய் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னா மண்டையே வெடிச்சு போயிடும். எதை எங்க வைக்கிறது, யாருக்கு என்ன பண்றது அப்படின்னு கூட தெரியாது. ஆனா தாவீதினிடத்துல ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. தன்னை விட்டு போன எதுவா இருந்தாலும் திரும்பவும் அதை திருப்பி கொள்ளுகிற அபிஷேகம் அவனோடு இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை தாவீதாய் கர்த்தர் பார்க்கிறார். தாவீதனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, எது என்னை விட்டு போனாலும் அதை பல மடங்கு மீட்டெடுக்க கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறேன். நான் நம்புறேன், நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த தாவீதிற்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையின் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். இதுவரையிலையும் நீங்கள் வேண்டாம் என்று விட்டது, இதுவரையிலையும் இனி அது எனக்கு திரும்பி நான் கிடைக்காது, திரும்பி அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைச்ச அத்தனை காரியத்தையும் உங்க கையினால, இதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க கையினால தான் அதை கட்டினாரு, இதுக்கு முன்னாடி கர்த்தர் அதை உங்க கையில தான் கொடுத்தாரு. இன்னியும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் உன் கரத்திலே அதை தருகிற கர்த்தர், மறுபடியும் உங்களுக்கு மீட்டு தருகிற கர்த்தர். அது எதுவாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை சீர் செய்யக்கூடிய சகல கிருபையையும் நமக்கே தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது வயதான உடனே அகித்தோப்பேல் ஒரு பக்கத்துல ராஜ்ய பாரத்துக்காக போராடுறாங்க, அங்க இருக்கிற யோவாப் ஒரு பக்கத்துல ராஜ்யத்திற்காக போராடுறாங்க. தாவீது ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜ்ய பாரத்திற்கு நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஆனா ஆண்டவருடைய மனசுல இருக்கிறது, தாவீதனுடைய மனசுல இருக்கிறது, சாலோமன் தான் அடுத்து ராஜ்ய பாரம் பண்ணணும். ஆனா சாலோமன் ரொம்ப இளைஞன், அவன் ரொம்ப குட்டி பையன், அவனால போய் நின்று எல்லாரையும் அரசாளவே முடியாது. ஆனா அந்த பலவீனமான நாட்களில் தாவீதிற்கு தெரியாம ராஜ்ய பாரத்தை எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தாவீது போய் உட்கார்ந்து உடனே ராஜ்ய பாரத்தை அரேஞ்ச் பண்ணி சாலோமனை அங்க ராஜாவாக அவர் ஏற்படுத்துவார். அப்போ தாவீதனுடைய துவக்கம் முதல் முடிவு வர அவர்கிட்ட ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தன்னை விட்டு போனதை திரும்ப எடுக்கக்கூடிய கிருபை அவருக்கு இருந்துருச்சு. நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் நம்புறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன், அதை திரும்ப எடுக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவாருன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த மன பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரட்டும்.
அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப எடுக்கிறதற்கு கர்த்தர் பலன் தரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் திரும்ப போன அந்த பலன் எனக்கு கிடைக்கல, அந்த தைரியம் எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்காத போகுமா? இல்லை இல்லை, கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோட கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியதுதான் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குரியதுதான், என்னுடைய பிள்ளைக்குரியதுதான். என் கணவனார மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபை, என் பிள்ளைய மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபை, என்னுடைய வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய கிருபை இப்பொழுது தாவீதின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கட்டும். 6 மாதம் நான் அமைதியா இருந்தாலும், 4 மாதங்கள் அமைதியா இருந்தாலும், மறுபடியும் அந்த விழுகையை நோக்கி கடந்து போய் அதை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஹல்லேலூயா இந்த வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே யாராருக்கு இந்த வார்த்தை சொந்தமானதோ அத்தனை பேருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும், வாலிப தம்பி அதை மீட்டெடுக்கட்டும், தங்கச்சி அதை மீட்டெடுக்கட்டும், தகப்பனார் அதை மீட்டெடுக்கட்டும், அந்த தாயார் அதை மீட்டெடுக்கட்டும். கர்த்தர் கையிலே கொடுத்த ஒன்று கூட அது வெட்கப்பட்டு போகவே போவதில்லை. ஆமென்.